நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு நைட் டியூட்டிக்கான டேரிஃபு. நைட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம 9:00 மேலே எடுக்கிறோம். அது மாதிரி டைமில் 3 ஹவருக்கு 500, 3 ஹவர்ஸ்க்கு 500 கொடுப்பாங்க. இது கம்பல்சரி கமிஷன் கண்டிப்பாக இருக்கும். நிறைய டிடி கேசஸ் தான் வரும். அதனால் நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் நைட் டியூட்டி எடுங்க. ஏன்னா நைட்டில் கம்பல்சரி ட்ராப் டியூட்டி தான் வரும். ட்ராப் டியூட்டி ப்ளஸ் அடிஷ்னல் டியூட்டியும் வரும். அப்போ உங்களுக்கு இதில் ட்ராப் டியூட்டி ஒரு 500, 3 ஹவர்ஸுக்கு 500 ப்ளஸ் ஒரு ட்ராப் சார்ஜ் ஒரு 100 ருபீஸ் கிடைக்கும். மொத்தம் 600 கிடைக்கும். ஆனால் டைரக்ட் ட்ராப் தான் இருக்கும். யூஸ்லாம் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க டிடி கேஸில் இருந்தால் ஒரு டின்னர் போயிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் இது கண்டிப்பாக சுற்றுறது அது மாதிரி இருந்ததுன்னா 550 + 100 நைட் சார்ஜோட அது மாதிரி தான் இருக்கும். ரவுண்ட் ட்ரிப்புனால் இது மாதிரி டியூட்டியும் நிறைய கிடைக்கும். மேக்ஸிமம் இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, பகலில் வேலை பார்த்துட்டு சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருக்கிறவங்க, இப்போ எனக்கு மறுநாள் லீவ் இருக்குது, நைட்டு மட்டும் வேலைக்கு போயிட்டு ஃபுல் டே ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது மாதிரி டியூட்டி எடுத்துக்கங்க. மேக்ஸிமம் இது எப்படின்னா, நீங்கள் வண்டியை விட்டுட்டு திரும்பவும் ட்ராப் பண்ணிட்டு திரும்ப வண்டி எடுக்கிறதுக்கு நீங்கள் ரேப்பிடோ போட்டால் தான் முடியும். ஏன்னா எல்லா கஸ்டமரும் மெயின் ரோட்லேயே இருப்பாங்கன்ட்டு சொல்ல முடியாது. ஒரு சிலர் உள்ளே இருப்பாங்க. அந்த டைம்லலாம் கொஞ்சம் பார்த்துடுங்க. அது மாதிரி தான் லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னா, ஒரு லேடி கஸ்டமர் வந்தாங்க. அவங்க இல்லாத கொஷின் கேட்டாங்க. எப்படின்னா, நைட் சார்ஜே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் நைட் சார்ஜ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு நைட் சார்ஜெலாம் எதுவுமே தெரியாது. அது மாதிரி கஸ்டமர்கிட்டலாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. ஒரு 8:45, 9:00 போலலாம் சொல்லிவிடுங்க. 10:00 மேலே போனால் 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். நீங்கள் சொல்லிடுறது நல்லது. ஏன்னா நான் எடுத்தது 5:15க்கு எடுத்தேன். போயிட்டு வெளியே போயிட்டு சுற்றிட்டு வர்றதுக்கு நைட்டு 10:30 ஆகிடுச்சு. ஸோ 5 ஹவர்ஸ் ஓடிச்சு. ப்ளஸ் நைட் சார்ஜ் கேட்டேன். 10:30 ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆகிடுச்சு. ஆனால் அந்த அம்மா தரமாட்டேன்னு சொல்லிவிட்டு அடம் பிடிச்சிது. இது மாதிரி கஸ்டமர் வரும்போது, லேடிஸ் வரும்போது, லேடிஸ் மட்டும் வந்ததால் நான் ஆர்கியூமெண்ட்டே பண்ணல. சரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். நீங்கள் அதெல்லாம் தெளிவாக பேசிக்கிங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு டவுட்னா உங்களுக்கு வேலை கொடுக்குறவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு சிலர் கேட்டாங்க, இது மாதிரி சொந்த கார் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம கமெண்ட்ஸில். நம்ம கார்லாம் கிடையாதுங்க. அவங்க காரை எடுத்துகிட்டு போகிறோம், அவங்கள எடுத்துகிட்டு விட போகிறோம். புதுசாக வரவங்களுக்கு நிறைய டவுட் வருது. அந்த டவுட்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் நான் கிளியர் பண்ணுறேன். அது கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள், என்னென்ன டவுட் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதை நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். பார்த்து நிதானமாக ஓட்டி வாழ்வோம், வாழ வைப்போம், அனைவரும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.